ரொம்ப தேங்க்ஸ். தமிழ் சினியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிருங்க. மாப்பிள்ளை சீரியலோட 186வது எபிசோட். ஜெயா கிட்ட சவுத் ஹெட் சொல்றாரு இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ட்டு. அதுல செந்திலோட நேமும் இருக்கு. இதனால ஜெயா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இதை எப்படி செந்தில்கிட்ட சொல்றது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மீட்டிங் அரேஞ்ச் பண்றாங்க. அதுல அன்பு, கிறிஷ், செந்தில் 3 பேரும் வந்துக்கிறாங்க. 3 பேரும் கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு இந்த மீட்டிங் ப்ரொமோஷனுக்காக தான் இருக்கும். ப்ரொமோஷனா எப்படி இன்க்ரிமெண்ட் இருக்கும் அதே மாதிரி ப்ரொமோஷனும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு செந்தில் சொல்றாரு கண்டிப்பா ஜெயா தான் சவுத் ஹெட்டா மாறுவாங்க, நான் சேனல் ஹெட் ஆயிருவேன் அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்து ஜெயா வராங்க. எல்லாருக்கிட்டையும் ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் ஏன் இப்படி மேடம் சீரியஸாக இருக்காங்க, எதுவும் சீரியஸான மேட்டராக இருக்குமோ அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஜெயா சொல்கிறாங்க இந்த மாதிரி சவுத் ஹெட் வந்தார், அவருக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் பிடிக்கலையா, அதனால கண்டிப்பாக ப்ரோக்ராமஸை சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே செந்தில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அந்த லிஸ்ட்டில் அன்பும் கிருஷ்ணும் இருக்காங்களா அப்படின்னு கேட்காங்க. உடனே ஜெயா ரொம்பவே தயங்குறாங்க. ஆமாம், அன்பும் கிருஷ்ணும் இருக்காங்க, கூடவே நீங்களும் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு செந்தில் ரொம்பவே ஷாக் ஆயிடுறாரு. கூடவே அன்பும் கிருஷ்ணும் ஷாக் ஆயிடுறாங்க. உடனே அன்பு சொல்றாரு இந்த வேலை போயிடுச்சுன்னா எனக்கு எதுவுமே இல்லை, என் ஃபேமிலியில் நிறைய ப்ராப்ளம் இருக்கு, எப்படியாவது நீங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு செந்தில் சொல்றாரு ஏன் என்ன ஆச்சு, எங்களை எதுக்காக இப்படி பண்ணணும், இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஜெயா சொல்றாங்க ஆமா பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லையா இந்த 6 months, அதனாலதான் மாத்த சொல்லிட்டாங்க, புது ப்ரோக்ராம்ஸ்னா நல்லா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே அன்பு கேட்குறாரு நீங்க ஏன் மேடம் எங்களுக்காக பேசல அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ஜெய சொல்றாங்க நான் உங்களுக்காக பேசாம இருப்பேனா, நான் பேசினேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா ஓகே உங்களுக்காக ஒரு 6 months டைம் கொடுக்க, இந்த 6 monthsல அவங்களோட டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா அவங்க இங்க கண்டினியூ பண்ணலாம், ஆனாலும் புது டீமும் வரும், அதையும் நீங்க தான் ட்ரெயின் பண்ணணும், இந்த 2 டீமுக்குள்ள காம்படிஷன் இருக்கும், இவங்க அவங்களோட திறமையை ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இங்கேயே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ஜெய சொல்றாங்க இந்த 6 மாசம் தான் உங்களுக்கு, இந்த 6 மாசத்துல உங்களோட திறமையை நீங்க காமிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா இங்கேயே வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே செந்தில் சவால் விட்டு போறாரு நாங்க 6 மாசம் தானே, அந்த 6 மாசத்துல நாங்க என்ன பண்ணணுமோ எங்களுக்கு தெரியும், நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோபமா போறாரு. ரூம்குள்ள போய் உட்காந்து பாட்டு கேட்டு ஜெயா சொன்னதே திருப்பி திருப்பி நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஜெயா வெளியே நிக்கிறாங்க. அவங்கள பார்த்து செந்தில் சிரிச்சுட்டே உள்ள கூப்பிடுறாங்க. உடனே ஜெயா தான் சொல்றாங்க எனக்கு தான் கில்ட்டியா ஃபீல் ஆகுது, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன், நான் உனக்கு ஒய்ஃபா இருக்கவே தகுதி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. உடனே செந்தில் சொல்றாங்க ஆஃபீஸ் வேற பர்சனல் வேற, அதையும் இதையும் நீ இழுத்துக்க கூடாது, நம்ம வீட்டில தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கணும், இங்கே வந்துட்டு நீ வந்து ஸ்டேஷன் ஹெட், நீ சொல்றதா நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஜெயா சொல்றாங்க என் வாயாலே உன்னை வேலை விட்டு நீக்கிற மாதிரி சொல்ல வச்சுட்டாங்களே, என்ன பண்றதுனே தெரியல, என்னால உனக்கு எப்பவுமே நிம்மதி இல்லை அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு செந்தில் ரொம்ப மெச்சூர்டா பேசுறாரு. ஆபீஸ்ல வேற இங்க வேற, அதனால நீ கரெக்டா இதுபடி நடந்துக்கோ, எதையுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்காத, நீ யாரு நான் நானா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் செந்தில் சொல்றாரு இப்ப நான் ஒரு ஆர்ஜேயாவும் நீ ஒரு ஸ்டேஷன் ஹெட்டாவும் இருந்தா இதை எப்படி பேசுறோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே ஆர்ஜேவா கேக்குறாரு எதுக்காக புது டீம் கொண்டு வரீங்க, புது டீம் வந்து அவங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எங்களை மீறி அவங்க வேலை செய்ய முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஜெயா சொல்றாங்க அவங்கள ட்ரெயின் பண்ண போறவன் நான் தான், கண்டிப்பா அவங்களை நல்லா ட்ரெயின் பண்ணுவேன், அதே சமயம் உங்களையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நீங்களும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க, அவங்களும் பெர்ஃபார்ம் பண்ணுங்க, இந்த 6 monthsல தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் வேலை போயிருமோன்னு பயத்துல அன்பும் கிருஷ்ணும் இருக்காங்க. அவங்க பிரியாட்ட போய் பேசுறாங்க, இந்த மாதிரி நடந்தது சொல்றாங்க. அதுக்கு பிரியா சொல்றாங்க இது எனக்கும் தெரியும், இந்த மாதிரி சவுத் ஹெட் தான் பிளான் பண்ணியிருக்காரு புது ப்ரோக்ராமர்ஸ் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு, அதனால நீங்க உங்க டேலண்ட்டை நிரூபிச்சாதான் இங்க இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க 2 பேரும் உங்களால முடிஞ்சா எதனா ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பிரியா சொல்றாங்க அப்ப ஜெயாட்ட தான் நீங்க கேட்கணும், ஜெயாவோட ஹஸ்பண்ட் இங்க இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு இல்ல ஜெயா மேம் ஹஸ்பண்ட் எல்லாம் நினைக்கிறதே இல்ல, எங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பிரியா சொல்றாங்க கண்டிப்பா உங்களுக்காக ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்க ஹெல்ப் பண்றதுனாலதான் நீங்க இன்னைக்கு இங்க இருக்கீங்க, இல்லைன்னா இன்னைக்கே நீங்க கிளம்பி இருக்க வேண்டியது, 6 மாசம் டைம் வாங்கி கொடுத்ததே அவங்கதான், இந்த 6 மாசத்துல உங்களை நீங்க நிரூபிச்சீங்க அப்படின்னா இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அன்பு நக்கலா சொல்றாரு கண்டிப்பா நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க, எங்களை யாராலையும் அசைக்க முடியாதுன்னு சொல்றாங்க. உடனே பிரியா ஏன் அப்படின்னு கேட்காங்க. ஏன்னா செந்தில் எங்க டீம்ல இருக்காரு, செந்தில் உங்களோட எக்ஸ் லவர், அதனால எப்படியும் அவருக்காகவாது இந்த டீமுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் செந்தில் கிட்ட கிருஷ்ணும் அன்பும் போறாங்க. எதுக்கு நீ மேடத்துக்கிட்ட சவால் விட்ட, மேடத்துக்கிட்ட சவால் விடாம இருந்தா கூட அவங்க எதனா பாவம் புண்ணியம் பார்த்துருப்பாங்க, இப்படி சவால் விட்டு 3 பேர் வேலைக்கும் வேட்டு வச்சிட்டே அப்படின்னு சொல்லி செந்தில கேக்குறாங்க. அதுக்கு செந்தில் சொல்றாரு நான் ஜெயா கிட்ட சவால் விட்டதுக்கு 2 காரணம் இருக்கு. ஒன்னு வந்து தன்னம்பிக்கை, ஏன்னா நம்மளால முடியும், இந்த 6 மாசம் உழைச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால இங்க இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்னு என்ன அப்படின்னா எனக்கு சப்போர்ட் பண்ண போய் ஜெயாக்கு வேலை போயிடக்கூடாதுல, அதனாலதான், ஏன்னா ஜெயா தான் என்னை விட அதிக சம்பளம் வாங்கினா, அவளுக்கு போச்சுன்னா என்ன பண்றது, அதுக்காக தான் நான் சவால் விட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அன்பு கிருஷ்ணும் மாத்தி மாத்தி அவங்களை கிண்டல் அடிக்காங்க. எதுக்கு இப்படி பண்ண, போச்சுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு செந்தில் சொல்றாரு கண்டிப்பா போகாது, நம்ம கஷ்டப்பட்டு உழைப்போம், இந்த 6 மாசத்தை நம்ம எடுத்துக்கிட்டு எல்லா வேலையும் பார்ப்போம், புதுசா செய்வோம், எல்லாம் ட்ரெண்டிங்கா ஆக்குவோம், கண்டிப்பா நம்ம இந்த வேலையில நீடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க.
ஏன்னா வேலை போச்சுன்னா அவ்வளவுதான், ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த வேலையை காப்பாத்திக்கணும்னா நம்ம 6 மாசம் உழைச்சாதான் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சபதம் எடுத்துக்கிறாங்க, கண்டிப்பா இதுல ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க 3 பேரும் சபதம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்து பிரியா வராங்க. என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்காங்க. இவங்க அவங்களோட பிளான சொல்றாங்க. நாங்க 6 மாசமும் உழைச்சு கண்டிப்பா எங்களை ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அன்பு கேட்கிறாரு, நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சொல்றாங்க, நான் ஒரு ஹெச்ஆரா உங்களுக்கு தான் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவேன், நீங்க கண்டிப்பா ஜெயிக்கணும், அதுக்காக நீங்க இன்னையில இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே அப்படின்னு சொல்லி 3 பேரும் பேசிக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. செந்தில் இந்த 6 மாசத்துல கடினமா உழைச்சு தன்னுடைய திறமையை நிரூபிச்சு வேலையில நீடிப்பாரா அப்படிங்கறத இனிவர எபிசோட்ல நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு தமிழ் சினி சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.